ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு நுரையீரல் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கரண்டி வச்சு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஸோ எல்லாமே நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அது 1/2 கிலோ நுரையீரல் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி விட்டு. அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே அதில் சேர்கிற வரைக்கும், அந்த நுரையீரலில் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நுரையீரல்லேருந்து ஆல்ரெடி தண்ணி வரும். ஸோ அதுலேருந்தே அது வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா குக்கர் வெயிட் போட்டு விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் வெயிட் திறந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you friends.